guys, நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் சப்ஸ்கிரைப் ஆகி நீங்கள் தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி நியூ இயர். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு உருவாக்கப்பட்டவை. எந்தவித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்கு போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட டேக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பேஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் எவ்வளவு? 26,129. ஓகே, அதுமாதிரி இன்னொரு ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேதி 1ஆம் தேதி ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பேஸ் அளவு 26,173. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அளவு 26,129. அதாவது இன்னொரு ஓப்பன் பேஸ் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால நம்ம வந்து கால்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும். அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் அளவு 26,173 இன்றைக்கி ஓப்பன் ஆனது. அப்போனா இதுக்கு ரவுண்ட் ஃபிகராக 26,200 எடுத்துக்குவோம். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 26,200 கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். 26,200 கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால நம்ம கால் சைடு பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி தான் இருக்குது இன்றைக்கி. ஓகேவா? நம்ம எடுக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,200 கால் ப்ரைஸ் நான் எடுக்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இனி ஓப்பன் ஆனது நேற்றோடைய ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால நம்ம கால் சைடு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஓப்பன் பண்ணிங்க 26,200 நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா? நிஃப்டி 26,200 கால் ப்ரைஸ் 6 ஜனவரி 2026 வீக்லி கான்டாக்ட் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். 26,200 கால் ப்ரைஸ். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணக்கூட 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி பண்ணனால நம்ம வந்து டைம் ஃப்ரேமாக 1 மினிட்டை மாற்றிக்கிறோம். இன்றைக்கி தேதி வந்து 1ஆம் தேதி ஜனவரி 1. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை டு லோக்கு நம்ம ஒரு 50 ட்ராப் பண்ண போகிறோம். மார்க் எந்த மாதிரி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி தேதி 1ஆம் தேதி ஜனவரி. மார்க் எடுப்பாங்க கரெக்டாக. இன்றைக்கி 1ஆம் தேதி ஓப்பன் ஆகி லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஹையில் இந்த மார்க்கெட் கீழே இறங்குது. கீழே இறங்கி இங்கே லோ ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து மேலே ஏறுது. அப்போனா நம்ம எடுக்கக்கூடிய வந்து ஸ்விங் வந்து இந்த ஹை டு லோ. ஏன்னா ஹைலேருந்து புல் பேக் எடுத்து கீழே இறங்கி ஒரு லோ செட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து மேலே ஏறுது. அப்போனா இந்த ஹை டு லோக்கு நம்ம வந்து ஒரு 50 ட்ராப் பண்ண போகிறோம். ஹை டு லோக்கு பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கோம். ஓகேவா? ஃபிப்பில் போய் 0, 1 எப்பயும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹை டு லோ போட்டனால அது வந்து நம்ம என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து -0.4 ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் வந்து 0.7 இது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வந்து -1.2. இந்த 3 இடத்துல வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ண போகிறோம். அங்கே என்ன கேண்டில் ஃபார்மேஷனாக அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி எப்போயுமே -0.4 ஒரு என்ட்ரி எடுத்துடணும். அதில் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் மூவ் ஆகி மேலே போச்சுன்னா அப்போ நம்ம பை பண்ண போகிறோம். வாங்க சார்ட்டை பார்க்கலாம். நம்ம செட்டிங்ஸை பண்ணியாச்சு, ஓகே கொடுத்துருக்கோங்க. மார்க்கெட் பாருங்கள், நல்லா பாருங்கள். மார்க்கெட் அழகாக ஹை டு லோ ஃபார்மாக அங்கேருந்து புல் பேக் எடுத்து மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி இருக்குது. நம்ம என்ட்ரி எப்போயுமே -40% என்ட்ரி எடுக்க போகிறோம். பாருங்கள் மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக வாங்க.
அழகாக அந்த 0% தொட்டுட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டு மறுபடியும் கீழே 0% உடச்சிச்சு. அப்போனா நம்ம -0.4% வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அழகாக மார்க்கெட் கீழே இறங்கி பாருங்கள், கரெக்டாக அந்த 0.4% டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மூவ் ஆகுது. இப்போ நம்ம என்ன கேண்டி ஃபார்மேஷனாக பார்க்கணும். மார்க்கெட் பாருங்கள் அழகாக வந்து இந்த 140 அது 0.4% டச் பண்ணிவிட்டு மேலே ஏறுது. இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபி ஃபார்ம் ஆகிருக்கு. நோட் பண்ணி காமிக்கிறேமாங்க. இங்கே வந்து மார்க்கெட் அழகாக ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங்கிறது நம்ம வந்து கேண்டில்ஸ்டிக் பார்த்தோம்னா பையிங் மொமெண்டம். அப்போனா இங்கே ஒரு பையிங் மொமெண்டம் கிடச்சிருக்கு. அப்போனா இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகி நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? ஓப்பன் பேசி என்ட்ரி எடுத்துடணும். இப்போ என்ட்ரி எவ்வளோ 63. இப்போ வந்து நீங்கள் 70 to 100க்குள்ளே ப்ரீமியம் எடுத்திங்கன்னா நீங்கள் 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 40 to 70னா நீங்கள் வந்து 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 20 to 40னா 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கிற ப்ரீமியம் அளவு 63. ஓகேவா? 63. அதனால் 63 எதுக்குள்ளே 70க்குள்ளே இருக்குது. அப்போ 70க்குள்ளே இருந்தால் என்ன சொன்னால் 5 பாயிண்ட் டார்கெட்டு. அப்போ நம்ம என்ட்ரி எவ்வளவு 63. 63ஓட 5 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு 68. 68 நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் வந்து 69ல் என்ட்ரி கிடச்சிருக்கு. அழகாக பாருங்கள், அடுத்த செகண்ட் கேண்டில்லையும் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நான் நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அழகாக 68 பாயிண்ட் நெக்ஸ்ட்டு கேண்டில் ரீச் ஆயிடுச்சு. உடனே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணோம். நான் வச்சுக்கோங்க பாருங்கள், கரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து இந்த கேண்டில் என்ட்ரி போட்டோம். 10-24 கேண்டில் என்ட்ரி போட்டோம். அழகாக 10-25 கேண்டிலையும் நம்ம டார்கெட் 5 பாயிண்ட் ஈஸி ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனால் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு ஹை டு லோ ஃபார்மே அங்கேருந்து மேலே ஏறி இருக்குது. மேலே ஏறி இங்கேருந்து ஒரு டபுள் டாப்மாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகி மறுபடியும் 0% டச் பண்ணி மறுபடியும் மேலே ஏறிட்டு அகெயின் 0% உடச்சிச்சுன்னா நம்ம என்ட்ரி என்ன சொன்னால் 0.4% -0.4%. அங்கே என்ன ஃபார்மேஷன் பார்க்கணும். பாருங்கள், அழகாக மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 0.4% டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஏறி இருக்குது. இங்கே வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகி பார்த்துங்க. கரெக்டாக பாருங்கள், புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங்னா நம்ம வந்து பையிங் மொமெண்டம். அப்போனா இப்போ வந்து பை பண்ணலாம். ஓகேவா? அப்போ இப்போ பை பண்ணுவோம். புல்லிஷ் என்கல்ஃபிங் நெக்ஸ்ட்டுக்கு ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்தணும். ஓப்பன் பேஸ் அளவு 63 இல்லை என்ட்ரி எடுத்தணும். நம்ம டார்கெட் 5 பாயிண்ட். ஓகேவா? அழகாக டார்கெட் 5 பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில மார்க்கெட் 0.7% தொட்டு ரிவர்சல் ஆகலாம். இல்லை -1.2% தொட்டுட்டு ரிவர்சல் ஆகலாம். இந்த 1.2% உடச்சி க்ளோஸ் வச்சு கீழே போயிடுச்சுன்னா நம்ம வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டோன்னா ஒன்றும் செய்ய முடியாது. மோஸ்ட்லி 3 லெவல்ஸ் 0.4 -0.7 -1.2 இந்த 3 லெவல் நம்ம என்ட்ரி கிடச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். அங்கே என்ன ஃபார்மேஷன் ஆகுன்னு பார்க்கணும். ஏதோ சார்ட் ஃபார்மேஷன் டபுள் டாப்பு ட்ரிபிள் டாப்பு இல்லை புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும் ஃபிஃபனாசி டூல் யூஸ் பண்ணி. ஓகேவா? நீங்கள் பார்த்து நம்ம என்ன வீடியோனா 1 மினிட்ல ஃபிஃபனாசி யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.